மீனா, முத்து 2 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. "இங்க பாரு மீனா, நீ தண்ணியில கை வைக்காத. தண்ணியில கை வைக்கிறதுனால தான் உனக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது. கொஞ்ச நாளைக்கு நீ எந்த வேலையும் செய்யாத, சரியா? உடம்பு சரியாகட்டும். சரி டாக்டரை பார்த்துட்டு டேப்லெட் வாங்கிட்டு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வரும்போது பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அப்படியே கிறிஷோட பாட்டி பயங்கரமாக அழறாங்க. இவங்க கிறிஷோட பாட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா, முத்து 2 பேருமே கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு. "இல்லை, இந்த மாதிரி கண்ணில் அடிபட்டுடுச்சு என் பேரனுக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து அப்படியே தூக்கி அந்த ஸ்ட்ரெச்சரில் போட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு, "இங்கே பாருங்கள், இருங்க, வெயிட் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லாமே செக் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா, முத்து 2 பேருமே கேட்குறாங்க. அவன் விளையாடிக்கிட்டே இருந்தான், இந்த மாதிரி அடிபட்டுடுச்சு கண்ணில் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள ஆப்ரேஷன் வேறு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன ஆகுமோ தெரியலையே, என் பேரனுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா, முத்து 2 பேருமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே டாக்டர் வெளியே வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, சும்மா தான் லைட்டாக தான் அடிபட்டிருக்கு, கண் பார்வைலாம் ஒன்றும் ஆகலை, சரியா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், சரியாயிடும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து டாக்டர் போகிறாங்க. "இங்கே பாருங்கள், எதுவும் கண்ணில் பெருசாக அடிப்படலை, கண்ணு தெரியும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதனால் பயப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே உட்காந்துட்டு கிறிஷோட பாட்டி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ரோகிணி, மனோஜ் 2 பேருமே கடையில் இருக்காங்க. அப்போ மனோஜ் வர கஸ்டமர் எல்லாரையுமே அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. இது நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும்னு. அப்போ ரோகிணிக்கு ஃபோன் வருது. "இங்கே பாரு ரோகிணி, உனக்கு ஃபோன் வருதுன்னு" கொடுக்குறாரு. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா. "என்னம்மா, ஏம்மா இப்படி அழறாங்க பயங்கரமாக. என்ன ஆச்சு தெரியுமா? கிறிஷுக்கு வந்து கண்ணில் அடிபட்டுடுச்சு. ஏம்மா கிறிஷை நீ ஒழுங்காக பார்த்துக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. "இல்லைம்மா, அடிபட்டுடுச்சு, கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நீ வாமா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "நான் வந்துடுறேன், நான் வரேன், உடனே வரேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே மனோஜ் வராரு. இந்த கஸ்டமர் ஒன்று கேட்குறாரு. இவர் வந்து வாஷிங் மிஷினோட டீலர் அப்படின்னு சொல்கிறாரா. சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று ஒன்றா அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க. "இது நல்லாயிருக்கும், சுடு தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும், ரொம்ப நேரம் சூடாக இருக்கும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ அப்படியா, ஆனால் உங்களுக்கு இது ஃப்ரீ" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. "என்ன மனோஜ் இப்படி சொல்கிற" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. "இல்லை, இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தா தான் பெரிய பெரிய பொருள்லாம் வாங்குவாங்க" அப்படின்னு சொல்கிறாரு. "சரி மனோஜ், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நான் போயிட்டு இந்த ஃப்ளாஸ்கை எல்லாருக்கிட்டையுமே அங்கே ஹாஸ்பிட்டல்லாம் நான் கேட்குறேன். அவங்க எல்லாருக்குமே நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம். அவங்க எல்லாமே கண்டிப்பாக நம்மளோட ஷாப்பில் வந்துட்டு வாங்குவாங்க. நான் ட்ரை பண்ணுறேன், அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆகும். எனக்கு பார்லரில் வேலை இல்லை, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு ஹாஸ்பிட்டலில் தேடுறாங்க, எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஷ் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வராங்க. இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்துட்டே இருக்காங்க. கொடுக்கும்போது கரெக்டாக முத்து, மீனா 2 பேருமே வராங்க. ரோகிணியை பார்த்துட்டாங்க. "ஆமாம் பார்லர் அம்மா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்க் எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ அப்படியா, ஆமாம், இந்த ஐடியா உங்களுதாக தான் இருக்கும். அவன் கம்மு போட்டு ஒட்டினா மாதிரி அதே சேரில் ஒட்டிகிட்டு இருப்பானே" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. பரவாயில்ல, அப்போ பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிடும், அப்போ என் 27 லட்சம் ரூபா பணம் கிடச்சிரும்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. "சரி, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா, முத்து 2 பேருமே அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே தேடுறாங்க, எங்கே கிறிஷ் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா பக்கத்தில் தான் அப்படியே படுத்துட்ருக்கான். ஆனால் ரோகிணியால் பார்க்கவே முடியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கிறிஷ் அப்படியே தேடிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவை பார்த்துட்டு மீனா, முத்து 2 பேருமே போயிட்டாங்க. "எப்படி இருக்கான் கிறிஷ்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அவனுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "அம்மா, நீ பார்த்துக்க மாட்டியா, ஏம்மா இப்படிலாம் பார்த்து விட்டுருக்க" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி, கிறிஷ் எங்கே?" அப்படின்னு சொல்கிறாங்க. "அங்கே இருக்கான்னு" சொன்னோன்னே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக ரோகிணியை ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க பையனை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. "எதுவுமே ஆகலை, கண்ணில் நல்லா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்கம்மா, நீ கவலைப்படாதம்மா" அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா.